நாம் எல்லோரும் லே ஆஃப் என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதை உண்மையில் அனுபவிப்பது மிகவும் துயரமானது, வேதனையானது, எதிர்பாராதது. ஒரு கணம் நிலையாக இருப்பது போல் தோன்றும், மறுகணம் உங்களுக்கு வேலை இல்லை, அதாவது நீங்கள் செய்து வந்த வேலையே இப்பொழுது அலுவலகத்தில் இல்லை என்று சொல்லப்படும். அது யாருடைய தவறும் அல்ல, கம்பெனியினுடையதோ உங்களுடையதோ அல்ல. ஆனாலும் அந்த பாரம் அப்படியே தொழிலாளியின் மேல் விழும். உணர்ச்சிகரமான அதிர்ச்சி லே ஆஃப் பெரும்பாலும் எச்சரிக்கை இல்லாமல் வரும். ஒரு நாள் எல்லா நாட்களைப் போலவும் நீங்கள் அலுவலகத்திற்கு செல்வீர்கள், கூட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். ஆனால் மதியம் HR துறையிலிருந்து ஒரு இமெயில், யுவர் பொசிஷன் ஹாஸ் பீன் மேட் redundant, உங்கள் வேலை இனி எங்களுக்கு தேவையில்லை என்று வரும். கால்களின் கீழ் இருக்கிற பூமி அப்படியே நகர்ந்து விட்டது போல் இருக்கும். உங்கள் செயற்பாட்டை பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து அந்த முடிவு எடுக்கப்படவில்லை என்று தெரிய வரும்பொழுது இன்னும் புண்படுவீர்கள். ஏன் எனக்கு போதுமான சாமர்த்தியம் இல்லையா என்று கேட்பீர்கள். பொருளாதார தாக்கம். வேலை என்பது வெறுமனே சம்பளத்தை கொண்டு வருவது மட்டுமல்ல, அது வீட்டுக்கடன், கல்வி, மருத்துவ செலவு, கனவுகள் என்று பல பொறுப்புகளை சுமப்பது. திடீரென்று அது இல்லை என்று ஆகும்பொழுது கலக்கம் எழும். கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க முடியாமல் போகும். வங்கிகள் தாமதிக்காது. ஆகவே அழுத்தம் வேகமாக அதிகரிக்கும். போலியான கரிசனைகளும் மறைவான நியாயங்களும். இதில் கடினமான பகுதி எது? அதுவரைக்கும் நம்மை குறித்து அக்கறை காட்டாத சிலர் திடீரென கரிசனை காண்பிக்க ஆரம்பிப்பார்கள். ஆனால் அவர்களது இனிப்பு தடவப்பட்ட வார்த்தைகளுக்குள் நியாயம், உயர்வு மனப்பான்மை இல்லை, ஏதோ வக்கர திருப்தி மறைந்திருக்கும். அவர்கள் காட்டும் பரிதாபம் எப்பொழுதும் உண்மையானதல்ல. சில வேளைகளில் காயத்தின் மேல் உப்பு தடவுவது போல் இருக்கும். சமுதாய அழுத்தம். வேலையே அடையாளமாக இருக்கின்ற ஒரு உலகத்தில் வேலை இல்லாமல் இருப்பது தற்காலிகமாக இருந்தால் கூட மற்றவர்கள் உங்களை பார்க்கிற பார்வை அது மாற்றும். உங்கள் அடையாளம் மங்கும். மக்கள் உங்களை குறித்து வித்தியாசமாய் பேச தொடங்குவார்கள். மேற்படி கம்பெனியில் இவர் இன்னார் என்று அறிமுகம் போய் வேலை தேடுகிறவர் என்ற நிலை உரையாடல்களை மாற்றும். அது உறவுகளையும் மாற்றும். குடும்பத்தில் தாக்கம். லே ஆஃப் தனி மனிதனை மட்டும் தாக்குவதில்லை, அது முழு குடும்பத்தையும் தொடுகிறது. வீட்டில் நிலைமை பதற்றமாகும். பிள்ளைகள் ஏதோ ஒன்று தவறாக இருக்கிறது என்று உணர்ந்து கொள்வார்கள். கணவனோ மனைவியோ மௌனமாக கவலைப்படுவார்கள். உணர்ச்சிகளின் பாரம் அதிகரிக்கும். மறுகட்டமைப்பின் பாதை. ஆனால் உண்மை என்னவென்றால், லே ஆஃப் ஒரு முடிவு அல்ல, அது ஒரு திருப்பம்தான். ஒரு பாறையின் மேல் மோதியது போல் நீங்கள் உணரலாம். ஆனால் திரும்பி பார்ப்பதற்கு, திறமையை உயர்த்து கொள்வதற்கு, உள்ளுக்குள்ளாக ஆராய்ந்து வேறொரு அடையாளத்தை கண்டுபிடிப்பதை, தொழில் தொடங்குவதற்கு கூட அது வழி செய்யும். இந்த இக்கட்டின் போது அநேகர் தங்களை மறு கண்டுபிடிப்பு செய்துள்ளனர். முடிவாக, லே ஆஃப் உங்கள் உலகை அசைக்கலாம், ஆனால் அது பெருமதியை வரையாக்கும் முடியாது. இப்பொழுது நீங்கள் திறமையுள்ளவர்கள்தான், இன்னும் மதிப்பு மிக்கவர்தான், இன்னும் வலுவாக திரும்பி எழக்கூடியவர்தான். லே ஆஃப் உங்கள் வாழ்வில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடும், ஆனால் வாழ்க்கையை முடிக்கக்கூடியது அல்ல. நேரம் எடுத்து யோசியுங்கள். உங்கள் பலனை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். புதிய அத்தியாயம் காத்திருக்கிறது. சந்திராகாந்த் சாத்ராகர் இப்படி உற்சாகப்படுத்துகிறார். இது போன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமர் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.